பிரிட்டிஷ் தேசிய அருங்காட்சியகம், பெரிய மியூசியம் உங்களுக்கு தெரியும். அந்த மியூசியத்தை பார்த்தவுடன் ஒரு புல்லரிக்கும் உணர்வு இவை எங்கும் உங்களுக்கு ஏற்படாமல் வயிற்றை பத்தி எரிந்தது. எந்த மியூசியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வயிற்றை பத்தி எரிக்கும். அது பிரான்ஸ்ல இருக்கிற லூவர் மியூசியத்தை பார்த்தாலும் சரி, லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தை பார்த்தாலும் சரி. ஏனென்றால் அந்த மியூசியத்தில் இருப்பவை எல்லாம் காலனி நாடுகளில் இருந்து கொள்ளை கொண்டு செல்லப்பட்ட திரவியங்கள். இப்ப பரிசுல பாத்தீங்கன்னா லூவர் மியூசியம், அங்கதான் இந்த மோனலிசா ஓவியம் இருக்கிறது. நெப்போலியன் எகிப்தின் மீது படையெடுத்து சென்ற போது அங்கிருந்த மம்மிக்கள், இந்த பிரமிட்டோட மம்மிக்களை தூக்கி கொண்டு வந்து அந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க. மிகப்பெரிய லட்ச தூண்களை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து பரிசு நகர வீதிகளிலே வைத்திருக்கிறார்கள். அதுபோல்தான் பிரிட்டிஷ் மியூசியத்திலே இந்தியாவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஏராளமான பொருட்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஆதவன் தீட்சணியா தமிழகத்திற்கு திரும்பி ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த மியூசியத்தை பற்றி. அந்த கட்டுரைக்கு அவர் வைத்த தலைப்பு இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க தோழர்களுக்கும், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 40 வருடங்களாக தன்னுடைய கோபமும் எள்ளலும் ஊடுபாவாக நெய்த எழுத்தால் கலகத்தனமான தனித்துவமான ஒரு படைப்புலகத்தை சித்தரித்து நமக்கு அளித்திருக்கும் தோழர் ஆதவன் தீட்சணியாவுக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும். 40 வருடங்கள் என்று சொன்னேன். 80களின் நடுப்பகுதியில் எழுத ஆரம்பித்த ஆதவன் 96 தன்னுடைய முதலாவது நூலை வெளியிடுகிறார். அதிலிருந்து இன்றைக்கு வரையான இந்த 40 காலங்களிலே அவர் இலக்கியத்தின் பல்வேறு துறைகளை எழுதியிருக்கிறார். நாவல், சிறுகதைகள், கவிதை, இலக்கிய விமர்சனம், அரசியல் விமர்சனம், திரைப்பட எழுத்து. இதை தவிர புதுவிசை என்ற ஒரு காத்திரமான சிறுபத்திரிகையை தன்னுடைய தோழர்களுடன் சேர்ந்து 48 இதழ்கள் அச்சிதழ்களாக கொண்டிருக்கிறார். இவ்வாறான ஒரு நீண்ட தீவிரமான எழுத்து பயணத்தின் ஊடாக ஆதவன் தீட்சணியாளர் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் நான் வாழக்கூடிய ஐரோப்பாவிலும், புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய அமெரிக்க கண்டங்களிலும், மலேசியாவிலும், இலங்கையிலும் கூட தொடர்ச்சியான வாசகர்களும் இந்த வாசிப்பால் ஏற்பட்ட தோழமை உறவுகளும் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். இவ்வளவு இருந்தும் ஆதவன் தீட்சணியாவுக்கு தமிழ் இலக்கிய உலகத்துல மேல அவன் நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர் எப்ப அந்த காலத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் நீங்கள் இலக்கிய அளவுகளும் என்னத்தையாவது சொல்லுங்க, இந்த உள்ளொளி, தரிசனம், ரசனை அளவுகோல், மட்டம், ஒப்புட்டு அழகியல், என்ன அளவா இருக்கட்டும், நான் என்னுடைய அரசியலை எழுதுவேன், நான் எழுதுவது முழுக்க முழுக்க அரசியல் தான் என்று சொல்லிவிட்டு அப்படியே கடந்து செல்வார். சரி, இதை அவருடைய இளமை காலங்களிலே எழுதினார். இப்பொழுது அவருக்கும் 60 வயசை கடந்து விட்டார். இப்பொழுதாவது கொஞ்சம் சாந்தமாகி இருப்பார் என்று நம்பி இன்று வெளியிடப்பட்ட அவருடைய சிறுகதை தொகுப்பின் முன்னுரையை படித்து பார்த்தேன். இன்னும் உக்கரம் கூடியிருக்கிறது. இதுல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இலக்கியவாதிகளுக்கு இலக்கிய உலகத்தில் என் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை, இவர்களுடைய கருத்துக்கள் குடோன்களிலேயே இருக்கட்டும் என்றார். காலையில இருந்து ஆதவன் தீட்சணியாவின் நூல்களை பற்றி கருத்துக்கள் உரைத்தவர்கள் இந்த முன்னுரையை படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம் படிச்சேன். அது மட்டுமல்ல, இன்னொன்றும் சொல்கிறார். எனக்கு நாயோட, நரியோட, புலியோட, எலியோட பாச தெரிஞ்சா நான் அதுகளோட பேசிடுவேன், அதுகளோட பேச
எனக்கு தெரியாததான் உங்களுக்கு எழுதி துளைக்க வேண்டி இருக்கு. இவ்வளவு ஆத்திரமும் ஏகத்தாளமும் இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு திரளான வாசகர்கள் இருக்கிறார்கள். ஒரு பழைய கதை சொல்கிறேன். ஒரு 25 வருடங்களுக்கு முந்தைய, அப்பொழுதெல்லாம் இணைய இதழ்கள் இல்லாத காலம், வாட்ஸ்அப்புகள், முகநூல்கள் இல்லாத காலம். தமிழகத்தில் இருந்து ஒரு சிறு பத்திரிகை நான் வாழக்கூடிய பிரான்ஸ் தேசத்துக்கு கிடைப்பது மிக அரிது. ஏதாவது ஒரு இதழ் வரும், அந்த இதழ் தான் சுத்தி 30-40 பேர் படித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறாக ஒரு வாசகர் அவருடைய ஒரு நேர்காணலையும் சில கவிதைகளையும் படிக்கிறான். படித்ததும் ஆதவன் எழுத்து மீது அவ்வளவு அவமானமும் தீவிரமான ஒரு வெறியை கொள்கிறான். ஆனா அவனுக்கு ஆதவன் முன்பின் தெரியாது, ஆதவனுக்கும் அந்த வாசகனை தெரியாது. ஒருமுறை அந்த வாசகன் தமிழகத்துக்கு வந்திருந்த பொழுது சென்னையிலேயே ஒரு இலக்கிய கூட்டம் நடக்கிறது. இலக்கிய கூட்டம் அல்ல, அது ஒரு கண்டன கூட்டம். சுந்தர ராமசாமி எழுதிய பிள்ளை கெடுத்தாள் விளை என்ற அந்த சிறுகதையில் சாதிய வன்மம் பொதிந்திருக்கிறது என்பதை கண்டித்து தலித் முரசு ஏற்பாடு செய்திருந்த கூட்டம். அந்த கூட்டத்திற்கு இந்த வாசகன் செல்கிறான். அங்கே மேடையில் தூரத்திலே 10-15 பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒருவராக அப்பொழுது இப்போது இருப்பதிலிருந்து பாதி வயதே உள்ள ஆதவன் தீட்சணியா உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்த்தவுடன் பரவசத்தில் இந்த வாசகன், கூட்டம் நடந்துட்டு இருக்கு மேடையில், அந்த மேடை நகரங்களை எல்லாம் மதிக்காம மேடையில தாவி போய் நீங்கள் தானே ஆதவன் என்று கேட்டுவிட்டு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அப்படியே போய்விட்டான். அந்த வாசகன் நான் தான். ஆகவே இப்படியான வாசகர்கள், ஒரு தற்கொலைப்பட வாசகர்கள் நாங்கள் உங்களுக்கு இதற்கு ஒரு 3-4 வருடங்கள் கழித்து 2008 லண்டனில் நடந்த தலித் மாநாட்டில் பங்கு கொள்வதற்காக ஆதவன் தீட்சணா அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நானும் லண்டனுக்கு சென்றிருந்தேன். ஒரு 15 நாட்கள் நானும் ஆதவனும் நண்பர்கள் ராகவன் நிர்மலா வீட்டிலே தங்கியிருந்தோம். ஒன்றாகவே தங்கியிருந்தோம். பகல் இரவாக ஓயாத பேச்சு, இருவரும் பேசிக்கொண்டே இருப்போம். ஈழத்தை பற்றி, மலையகத்தை பற்றி, ஈழப் போராட்டத்தை பற்றி, தமிழகத்தை பற்றி, தலித் இலக்கியத்தை பற்றி, இந்திய பொதுவுடைமை கட்சிகளை பற்றி ஓயாமல் உரையாடி கொண்டே இருப்போம். இந்த பயணத்தின் போதுதான் ஒரு நாள் நாங்கள் இருவரும் பிரிட்டிஷ் தேசிய அருங்காட்சியகம், பிரிட்டிஷ் மியூசியத்தை பார்க்க சென்றிருந்தோம். மிக பெரிய மியூசியம், உங்களுக்கு தெரியும். அந்த மியூசியத்தை பார்த்தவுடன் பரவசம், ஒரு உள்ளரிக்கும் உணர்வு இவை எங்கும் உங்களுக்கு ஏற்படாமல் வயிற்றை பற்றி எரிந்தது. நீங்கள் காலணிகளை வைத்திருந்தவனுடைய எந்த மியூசியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வயிற்றை பத்தி எரிக்கும். அது பிரான்ஸ்ல இருக்கிற லூவர் மியூசியத்தை பார்த்தாலும் சரி, லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தை பார்த்தாலும் சரி. ஏனென்றால் அந்த மியூசியத்தில் இருப்பவை எல்லாம் காலனி நாடுகளில் இருந்து கொள்ளை கொண்டு செல்லப்பட்ட திரவியங்கள். இப்ப பரிசுல பாத்தீங்கன்னா லூவர் மியூசியம், அங்கதான் இந்த மோனலிசா ஓவியம் இருக்கிறது. நெப்போலியன் எகிப்தின் மீது படையெடுத்து சென்ற போது அங்கிருந்த மம்மிக்கள், இந்த பிரமிட்டோட மம்மிக்களை தூக்கி கொண்டு வந்து அந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க. மிகப்பெரிய லட்ச தூண்களை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து பரிசு நகர வீதிகளிலே வைத்திருக்கிறார்கள். அதுபோல்தான் பிரிட்டிஷ் நூலகத்திலே, மியூசியத்திலே இந்தியாவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஏராளமான பொருட்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஆதவன் தீட்சணியா தமிழகத்திற்கு திரும்பி ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த மியூசியத்தை பற்றி. அந்த கட்டுரைக்கு அவர் வைத்த தலைப்பு திருடர்கள் வைத்த கண்காட்சி. மிக கூர்மையான ஆதவனுடைய முன்னுரையிலே ஒரு வார்த்தை வரும். அவர் இப்ப இந்த நாட்டுல போர் நடக்குது, இந்த உலகத்துல அநீதி நடக்குது, ட்ரம்ப் மாதிரி ஒரு முட்டாள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், திரும்பிய பக்கமெல்லாம் தேசங்களிலே முதலாளிகளின் அராஜகம் குடிகட்டி பறக்கிறது,
சாதிய கொடுமை, நொடிக்கொரு தரம் பாலியல் வல்லுறவு, இவைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் இதையெல்லாம் எழுதாமல் நம்ம சொந்த பிரச்சனையை எழுதுவோம், சுய புலம்பலை எழுதுவோம், நாய்க்கு சாப்பிட காசு இல்லை என்று அதை பத்தி எழுதுவோம். இவ்வாறாக எழுதி கொண்டிருப்பவர்களின் நாக்குகளை பார்த்து சொல்கிறார், இது வாய்க்குள் பிணத்தை போல அடக்கப்பட்டிருக்கும் நாக்கு. இந்த நாக்கு ஒரு பிணம், உங்களுடைய நாக்கு. இதை பார்க்கும்போது அதனுடைய நாக்கை பற்றி நான் யோசிப்பது உண்டு. அது வெட்டுப்பட்டு காயப்பட்டு இரத்தம் சுட்ட சுட்ட குட்டுயிரும் உயிரும் குலயுயிருமாக 4 பக்கங்களும் சுழன்று கொண்டு இரத்தத்தை வீசிக்கொண்டிருக்கும், தெறிக்க விட்டுக் கொண்டிருக்கும் ஒரு நாக்கு என்ற படிமமே என் மனதில் பதிந்துள்ளது. அவருடைய கட்டுரை ஒன்று உள்ளது, இந்தா பிடியுங்கள் இந்தியா டுடே என்ற கட்டுரை. எத்தனை பேருக்கு அந்த கட்டுரை ஞாபகம் இருக்கும் என்று தெரியாது. ஏன் இந்தா பிடியுங்கள் இந்தியா டுடே என்றால், அதை கழிவறை காகிதமாக உபயோகிக்க பிடியுங்கள் என்ற அர்த்தத்தில் தான் அந்த தலைப்பு. மாமனிதர் விபி சிங் அவர்கள் மறைந்தபோது விபி சிங்கை கொச்சைப்படுத்தி இந்தியா டுடே ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. அதற்கான மறுப்பாக, கண்டனமாகத்தான் ஆதவன் திருச்சென்யாவின் இந்தா பிடியுங்கள் இந்தியா டுடே கட்டுரை அமைந்திருந்தது. அதிலே ஆதவன் குறிப்பிடுவார், மண்டல் கமிஷனுக்கு எதிராக கமண்டல கமிஷன் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை அமல்படுத்துகிற வேளையிலே ரஜீவ் கோஸ்வாமி என்கிற ஒரு ஆதிக்க சாதி மனிதர், பேரை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த ஆதிக்க சாதி என்று, ரஜீவ் கோஸ்வாமி கொளுத்து கொண்டு செத்து போகிறார் மண்டல் கமிஷனுக்கு எதிராக. அதை இந்தியா டுடே சுட்டிக்காட்டி சொல்கிறது, ரஜீவ் கோஸ்வாமி எரித்த நெருப்புத்தான் விபி சிங்கை எரித்திருக்கிறது என்று. ஆதவன் கேட்கிறார், எதற்கு ரஜீவ் கோஸ்வாமி தன்னை கொளுத்திக் கொண்டு இறந்தார்? காலையில எழுந்தோன்னு அவருக்கு என்ன, காடு கயல் கரடு வயலுக்கு போய் வேலை செய்ய வேண்டி இருக்கா, இல்லை படையொலிக்க வேண்டி இருக்கா, இல்ல துணி வெளுக்க வேண்டி இருக்கா, இல்லை மலம் அள்ள வேண்டி இருக்கா, இல்லை சவரம் செய்ய வேண்டி இருக்கிறதா? இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் நாங்களே உயிரோடு இருக்கிறோம். என்ன காரணத்துக்கு நீ செத்து தொலைந்தாய்? உனக்கு இந்த நாட்டில் என்ன உரிமை இல்லை? எல்லா முன்னுரிமைகளும் உனக்குத்தான் வழங்கப்படுகிறது. தொழிலே வழங்கப்படுகிறது, கல்வியிலே வழங்கப்படுகிறது. இந்த நாட்டை ஆண்ட ராஜாக்களுடைய மனைவியரை இன்னொரு உரிமை கூட உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவ்வளவு இருந்தும் என்ன இளவுக்கு செத்து தொலைந்தாய் என்று சாடுகிறார். சாடி இந்தியா டுடே செய்திருப்பது கருத்து சுதந்திரத்தை கொள்கை சுதந்திரத்துடன் குழப்பிக் கொள்ளும் வேலை என்று எழுதினார். ஆதவன் தீட்சனுடைய அரசியல் கட்டுரைகள் மட்டுமல்ல இவ்வளவு கூர்மையோடு இருப்பது, அவர் இலக்கியம் குறித்து எழுதும் விமர்சன கட்டுரைகள் அவ்வளவு கூர்மை உள்ளது. உதாரணம், உண்மையான வார்த்தைகள். உதாரணத்தோடு சொல்றேன், நான் ஒரு 5-6 நாவல், ஒரு 5-6 சிறுகதை தொகுப்பு எழுதியிருப்பேன். ஒரு புத்தகத்துக்கு நான் 300 யார்கிட்டையும் வாங்கினதில்லை, யாரும் 300 எழுதினதும் இல்லை, நானும் 100 எழுதினது கிடையாது. அப்படித்தான் பாரதம். ஒரு முறை என்னுடைய வளமையான பதிப்பகத்தை விட, கருவப்பிரதில் பதிப்பகத்தை விட அமிர்தா பதிப்பகம் என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட விரும்பியது. அவர்களை பொறுத்தளவில் 300 அவசியம். அப்ப நீங்க கண்டிப்பா 300 எழுதத்தான் வேணும். யாரை கொண்டு எழுதலாம் பொழுது நான் கூறிய பெயர் ஆதவன் தீட்சையா. அவர் அதற்கு 300 எழுதினார். அதுதான் என் வாழ்க்கையிலே முதலும் கடைசியுமான 300 என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதனுடைய இலக்கிய விமர்சனத்தின் மீது, இலக்கிய பார்வையின் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. சீரியஸாக மட்டும் எழுதுவார் என்று இல்லை. அவர் எப்பொழுதும் போலவே சயந்தனின் ஆதிரை நாவலில் பற்றி அவர் எழுதிய சில வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. பொதுவாகவே புலம்பெயர்ந்த எழுத்துக்கள், ஈழத்து எழுத்துக்கள் என்றால் அதை ரொமான்டிசைஸ் பண்ணி பார்க்கும் வழக்கம் தமிழகத்தில் மட்டுமில்லை, ஈழத்திலும் உண்டு. நாங்கள் எழுதலாம் இலக்கியம், நாங்க சூடு வாங்கியிருக்கோம், வெட்டு வாங்கியிருக்கோம், குத்து வாங்கியிருக்கோம், செல்ல பார்த்திருக்கோம், ஆகிய நாங்க எது எழுதினாலும் இலக்கியம் என்று ஒரு பார்வை ஈழத்து பல எழுத்தாளர்களும் இருக்கிறது. இல்ல, இலக்கியம் என்று சொன்னா கொஞ்சம் இலக்கியமும் இருக்கணும். அப்ப ஆதவன் அந்த புத்தகத்தை ஒரு நல்ல விமர்சனத்தை எழுதிவிட்டு, அந்த புத்தகம் கொஞ்சம் சரியான பெருசு, ஒரு 600 பக்கம் வரும் அந்த புத்தகம்.
பாதவன் சொல்கிறார், இல்ல இது கதைக்கு தேவையானதை விட அதிகமான பக்கம் இருக்கிறது. உழைச்சதையை கழித்து விட்டு உடலை கண்டுபிடிப்பது போல கதையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இது அந்த பதிப்பகத்தவன் அந்த நூலை வெளியிட்டது இது தமிழின் மேன்யாவா என்று கேட்கிறார். என்றால் தமிழின் பதிப்பகத்தால் அப்போது அவ்வாறான பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து கொண்டிருந்த ஒரு காலம். அவருடைய இன்னொரு விமர்சன கட்டுரை உண்டு, புலம்பெயர் இலக்கியம் பற்றியது. 2008 எழுதப்பட்டது. 2009 ஈழத்திலே இறுதி யுத்தம், இது 2000 எழுதப்படுகிறது. இந்த கட்டுரையில் தான் புலம்பெயர்ந்தவர்கள் யார் என்று ஒரு கேள்வியை ஆதவன் எழுப்பினார். மிக முக்கியமான கேள்வி, இதுவரை யாரும் எழுப்பாத கேள்வி மட்டுமல்ல, இதுவரை யாரும் பதில் சொல்லாத கேள்வியும் கூடத்தான் என்று நான் கருதுகிறேன். இந்தியாவிலே படித்துவிட்டு இலங்கையிலே படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக வசதியான வாழ்க்கைக்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள், அங்கே தங்கிவிட்டவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல என்கிறார் ஆதவன். யார் ஒருவர் கட்டாயமாக அவரது நிலத்தில் இருந்து புலம்பெயர்க்கப்பட்டாரோ துரத்தப்பட்டாரோ அவர்தான் புலம்பெயர்ந்தவர்கள் என்று ஆதவன் சொல்கிறார். அது எனக்கும் சரிமாதித்தான் தெரிகிறது. ஆக இந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் என்ற கட்டுரையிலே தான் அவர் ஈழத்திலே மலையக மக்கள் மீது, முஸ்லிம்கள் மீது ஈழத்தமிழர்கள் காட்டிய ஒடுக்குமுறை, அவர்களை விலக்கி வைத்தது குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். அண்டைக்கு பிடிச்சது அவருக்கு சனி, அது 2.5 சனி. 7.5 சனின்னா 70 வருஷம் பிடிக்கும், ஒரு 2.5 வருஷம் தான் பிடிச்சிருந்தது சனி. இதை தொடர்ந்து நிறைய வாத பிரதிவாதங்கள் வந்தன. தோழர்களே, ஈழம் என்று சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் இங்கே அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஈழத்து இலக்கியம் மட்டுமல்ல, ஈழ போராட்டமே ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டிருந்தது. இங்கேயும் பண்ணப்பட்டிருந்தது, எங்களுடைய ஊரிலுமே பண்ணப்பட்டது. அப்படித்தான் இருந்தது. ஈழ போராட்டத்தின் முன்னோடி மூத்த போராளி சி. புஷ்பராஜ் அவர்கள் 2006 தீரா நதிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார். அதிலே அவர் ஈழ போராட்டம் தோற்றுவிட்டது என்று அறிவிக்கிறார். இதே காலப்பகுதியில் தான் நானும் பல்வேறு கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தேன். ஈழ போராட்டம் மீள முடியாத ஒரு முட்டுச்சந்துக்குள் சிக்கி இருக்கிறது, ஆயுத போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் வேறு வகையான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்று நானும் பல்வேறு கட்டுரைகளை வலியுறுத்தி கொண்டிருந்தேன். நாங்க 2009 நடந்த பேரழிவை முன்கூட்டி அனுமானித்து சொன்னதற்கு காரணம் நாங்கள் பெரிய அரசியல் விஞ்ஞானிகளோ அல்லது இராணுவ வல்லுநர்களோ அல்ல. சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, உலகம் முழுக்க 30 நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்து விட்டார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக முத்திரைவித்து விட்டார்கள். இந்தியாவில் தடை செய்து விட்டார்கள். விடுதலை புலிகளுக்கு எந்த விதமான ஆயுத வரத்தும் கிடையாது. புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து மக்கள் தப்பித்து செல்கிறார்கள். வடக்கில் இருந்து கிழக்கை பிரித்துக் கொண்டு கருணா சென்று விட்டார். இந்த எல்லாற்றுக்கும் மேலாக அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்ததற்கு முன்பாக உலக நாடுகள் எல்லாம் கூடி ஆயுத இயக்கங்களை ஒடுக்குவது என்று ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த சூழல்கள் எல்லாம் சேர்ந்து விடுதலை போராட்டத்தை இந்த திசைக்கு தோல்விக்குத்தான் கொண்டு செல்லும் என்று நாங்கள் அனுமானித்தோம். மிக பெரிய அரசியல் தேவை இல்லை. கண்களை மறைத்திருக்கும் மாயைகளை விலக்கிவிட்டு பார்த்தாலே இந்த உண்மை விளங்கிடும். துரதிருஷ்டவசமாக அந்த காலத்திலே இலங்கையிலும் சரி, குறிப்பா தமிழகத்திலே இந்த உண்மைகளை விளங்கிக் கொண்டு ஆயுத போராட்டத்தை கைவிட்டு ஒரு தீர்வுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் மிக குறைவு. அறிவுஜீவிகள் மட்டத்திலே மார்க்ஸ், எஸ். ராஜதுரை போன்ற 1-2 பேர் தான் அவ்வாறாக நடுநிலையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏராளமான இலக்கியவாதிகள் உணர்ச்சி கவிதைகளை கொட்டிக் கொண்டிருந்தார்கள், உணர்ச்சிகரமான பேச்சுக்களை பேசினார்கள், அழுதார்கள், உண்மையாவே மனம் விட்டு அழுதார்கள். ஆனால் உண்மைகளை பார்க்க தவறினார்கள். உண்மைகளை பார்த்தவர்களில் ஆதவனும் ஒருவர். அதனால் தான் அவர் ஒரு 2-2.5 வருடங்கள் ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டியிருந்தது. அவரை பற்றி ஏகப்பட்ட அவதூறுகள் வந்தன. அதோட சேர்த்து சும்மா இருந்த தமிழ் செல்வன் அண்ணனையும் சிங்கள செல்வன் என்று எழுதினார்கள். பல சம்பவங்கள் அந்த காலத்துல நடந்துச்சு. அப்படி எழுதியவர்கள் எங்கே? அப்படி எழுதிய கருத்தியல் இப்பொழுது எங்கே? அவர் எழுதியவர்களும் இல்லை, அந்த ஊடகங்களும் இப்பொழுது இல்லை.
ஆனால் ஆதவன் தீட்சணியா இப்பொழுதும் இருக்கிறார். அதே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அருள் எழிலர் என்று ஒரு நண்பர் இருக்கிறார், இப்ப கலைஞர் டிவியில் இருக்கார். அப்போ அவர் கலைஞருக்கு பெரிய இது எந்த காலத்துல. அப்போ அவர் எழுதிய ஒரு கட்டுரை முழுக்க முழுக்க அவதூறு ஆதவன் தீட்சணியாவை பற்றி. அந்த கட்டுரைக்கு தலைப்பு ஆதவன் தீட்சணியாவின் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அவருக்கு பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் தான். இத்தனை வருஷம் நிற்கிறார். இப்பொழுது ஆதவன் தீட்சணியாவின் படைப்புலகத்திற்கு துணை உலகத்திற்கு வருகிறார். இந்த லிபரல் பாளையம் கதைகள் என்று ஒரு செட் இருக்கு. இந்த லிபரல் பாளையம் கதைகள் அரசியல் கதைகள், அரசியலை சொல்ல எழுதப்பட்ட கதைகள், அரசியல் நோக்கத்துக்காக எழுதப்பட்ட கதைகள் என்று சொல்லப்படுகிறது. சொல்றது யாரும் இல்லை, ஆதவன் தீட்சணிதான் சொல்றாரு. இவ்வாறான ஒரு வகை இலக்கியத்திலும் உலக இலக்கியத்திலும் உண்டு, தமிழ் இலக்கியத்திலும் உண்டு. அரசியலை நேரடியாக பேசுவது, அங்கேகமாக பேசுவது, சிலேடியாக பேசுவது. இது மகாகவி பாரதி காலத்தில் இருந்து உண்டு. இப்ப தமிழ் இலக்கியத்துல எனக்கு டக்குன்னு வர உதாரணம்னா உமாவரதராஜனுடைய அரசனின் வருகை சிறுகதை, மனுஷபுத்திரனின் அரசி கவிதை போன்றவை இருக்கின்றன. உலக இலக்கியத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் சார்லி சாப்ளினுடைய தி கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல ஹிட்லரை எப்படி அவர் கிண்டல் பண்ணியிருப்பார். அதை போன்ற கதைகள் தான் இந்த லிபரல் பாளைய வரிசை கதைகள். இலக்கியத்தில் அது ஒரு தனி வகை. ஆனா இதுல எது முக்கியம் என்றா, சுதந்திரத்திற்கு முன்பே பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று முன்கூட்டிய பாடியது மாதிரி இந்த பணமதிப்பிழப்பு வரப்போகிறது, கடையில சாமான் வாங்கினா மிச்ச காசாக மிட்டாய் கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து எழுதியவர் ஆதவன் தீட்சணியார். பணமதிப்பிழப்பு வருவதற்கு முன்பே பணமதிப்பிழப்பை பற்றி கதை எழுதியிருக்கிறார். ஒரு புறத்தில் வைத்துக் கொண்டார். இலக்கிய அழகியல், இலக்கிய அமைதி, இவை ஆதவன் தீட்சணியாவின் கதைகளில் இல்லையா? ஏழாம் இருக்கிறார்கள். இரவாகி போய் விடுவதாலேயே சூரியன் இல்லாமல் போய் விடுவதில்லை என்று அவருடைய சிறுகதை கொண்டிருக்கிறது. பகத்சிங்கை பற்றி எழுதிய கதை. பகத்சிங்குக்கு ரஞ்சித் என்று ஒரு பெயரும் வழக்கில் உண்டு. ரஞ்சித் என்பவரை பற்றி எழுதிய கதை மிக அற்புதமான கதை, அரசியல் கதைதான். ஆனால் ஒரு இலக்கிய கதைக்குரிய எல்லா விதமான பரிமாணங்களும் கலை அமைதியும் ஒரு கதை. ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டியின் கைகள் அசைகின்றன. அந்த சுருக்கம் விழுந்த கைகள் படுக்கையில் இருக்கும் வெயிலை, மஞ்சள் வெயிலை தடவி செல்கின்றன என்பதில் சூடுபிடிக்கும் கதை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை சொல்கிறது. அந்த கதையில் காந்தியின் படம் மிக பலர் வருகிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும். பாபர் மசூதி இடிப்பை ஒட்டிய காலங்களிலே தமிழ் இலக்கிய உலகில் என்ன நடந்தது என்று நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பல பேருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. காலச்சுவடு ஒரு கட்டுரை வெளியிட்டது. GSR கிருஷ்ணன் அதை எழுதியிருந்தார். நாங்கள் அவரை செல்லமாக கடப்பாறை கிருஷ்ணன் என்று சொல்வோம். பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்று அந்த கட்டுரை பாபர் மசூதி இடிக்கப்படும் முன்பே காலச்சுவட்டால் வெளியிடப்பட்டது. அப்போது அதனுடைய ஆசிரியர் சுந்தர ராமசாமி. இப்படியான ஒரு சூழலிலே உங்களுக்கு தெரியும், காலச்சுவட்டுக்கு எழுதிவிட மாட்டோமா என்று எங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். காலச்சுவட்டின் கூட்டங்களிலே திருப்பவர்கள் இருக்கிறார்கள். காலச்சுவட்டால் புத்தகங்களை வெளியிட இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி தெரியும், அமைதியாக இருந்தார்கள். அப்படி தெரியாத இளைய எழுத்தாளர்களுக்கு நான் இன்று அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். அதே வேளையிலே ஆதவன் ஒரு கதை எழுதினார். அந்த கதைதான் நான், நீங்கள் மற்றும் சதா. அந்த கதையில பாபர் மசூதி இடிப்பு, அதை தொடர்ந்து நடந்த முஸ்லிம்கள் மீதான இந்துத்துவவாதிகளின் வன்முறையாட்டம், கொலைவெறி, இதுதான் கதை. அந்த கொலையை செய்தவர்களில் ஒருவன் தப்பி இங்கே தென்னாட்டிற்கு வந்த பின்பு அவருடன் நடக்கும் உரையாடல் தான் அந்த கதை. அந்த கதையிலே இங்கே பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று ஒரு பகுதி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் ஆதவன் சொல்கிறார், இவ்வாறு நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று கட்டப்படும் இடம் ஒருபோதும்
கடவுளின் ஆலயமாக இருக்காது, அது சாத்தானின் வதைகூடமாகத்தான் இருக்கும் என்று அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். களவு ஒரு கதை இருக்கு தோழர்களே. களவை பத்தி காலங்காலமா கல்வனின் காதலில் இருந்து எழுதி கொண்டு வராங்க கதைகள். நடுவில் இந்த திருடன் மணியும் பிள்ளை என்ற ஒரு நூல் வந்து அல்லோலப்பட்டது தமிழ் இலக்கிய உலகு. அதை படிச்சு பாராட்டுறவர்கள் ஏகப்பட்ட பேர் கொண்டாடி தள்ளிவிட்டார்கள். நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு விளங்க இல்லை எதுக்கு இவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி. ஒரு திருடன், அவனும் ஏதோ வயிற்று பசியால திருடன் கிடையாது, அதை புரிந்து கொள்ளலாம். வயிற்று பசிக்கு திருடுறவனை புரிந்து கொள்ளலாம். இவன் பெரிய பெரிய விழா பார்த்து திருட போன இடங்கள்ல வந்து சில பாலியல் வல்லுறவையும் செய்து அதை கொண்டு போய் பெரிய முதலாளி மாறி இன்னொரு மாநிலத்துல வாழ்ந்து ஒரு ஆள் திருட மணியம் புள்ள, உண்மையான ஆள், கேரளாவை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம அந்த புத்தகம் வந்து அப்புறம் அந்த புத்தகத்தை படமா எடுக்கிறதுக்கும் திரைப்பட தொடராக இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் 4-5 பேர் முயன்றார்கள். 4-5 பேருக்கும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவருக்கு விட்டுட்டார். அதுவரை அவருடைய திருட்டு தொழில் நடந்து கொண்டிருந்தது. இதையே இவர்கள் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு நாள் நான் கவிஞர் சாம்ராஜிடம் கேட்டேன். அவரும் அதை கொண்டாடித்திருந்தவர்களில் முக்கியமானவர். அப்ப நாங்க இது ஒரு சாதாரண கதை, ஒரு திருட்டு கதை, இது ஏன் நீங்கள் இலக்கிய ரேஞ்சுக்கு கொண்டாடி திரிகிறீங்க? அவசர சோபா, எங்களுக்கு இது ஒரு பெரிய சாகசமா தெரியுது. நாங்க அவ்வளவு பெரிய திருடங்கள் எல்லாம் வாழ்க்கையில பார்க்கல, நீங்க அது பார்த்திருப்பீங்க. நான் பதிலுக்கு சொன்னேன், 2 தமிழ் நூல் பதிப்பாளருடைய பெயரை சொல்லி, இவர்களையெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இவர பெரிய திருடன் சரியான சொல்றீங்க அப்படின்னு வந்துச்சு. நான் துடிச்சிட்டு வந்துட்டு. ஆமா, அதுல இன்னொரு கதை இருக்குது, சொல்லவே முடியாத கதைகளின் கதை என்ற கதை. மிக உள்ளத்தை ஒரு துயரமான கதை. உதட்டில் சிரிப்பு மட்டுமல்ல, பல நேரங்களில் நெஞ்சிலே கசிவை ஏற்படுத்திய கதைகளாக இருக்கின்றன. அந்த கதையில ஒரு பெண் குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த பெண் குழந்தையை குழந்தை பிறந்த சிசுக்கொலை செய்கிற வழக்கம் இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கள்ளிப்பால் போடுறதுதான் தெரியும், இல்லாட்டி நெல்லு போடுறது தெரியும். இந்த இதுல வர ஒரு ஆதரவு விஷயத்தை சொல்லுகிறார். அந்த குழந்தையின் உடல் முழுவதும் சீனி தண்ணியை தடை விடுவது, எறும்பு கடிச்சு சாகட்டும், அதை அந்த தாய் தடுத்து விடுகிறார் அந்த கதையில. பின்பு அந்த குழந்தை தப்பு விடுகிறது, பெரியவளாக வளர்ந்து விடுகிறாள், பருவ பொண்ணாகி விடுகிறாள். ஆனால் அவருடைய கைகள் இரண்டும் எப்பொழுதும் அலைந்தபடியே இருக்கும், அப்படியும் இப்படியும். வளர்ந்த பின் ஆதவ தீட்சியார் சொல்லுகிறாள், அவளது நினைவில் கடிக்கும் எறும்பு அதை துரத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வாறு உருக்கமாக சொல்லிக் கொண்டு கதையில தான் உருக்க சொல்லுவாரு. பெரியவா சொல்லியிருக்கா, ஒரு பாத்திரம் சொல்லும், பெரியவா சொல்லியிருக்கா வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கட்டவங்க. பிராக்கெட்ல சொல்லுவாரு, பெரியவா என்றால் ஜானைக்கோ ஆண்டாம் 20 நினைக்க மாட்டீர்கள் தான். இவ்வாறாக கதை ஒரு சரடாக போய்கொண்டிருக்கும் பொழுது நடுநடுவிலே ஆதவன் குறுக்கிட்டு தன்னுடைய கலகக்குறையிலே சொல்லிக் கொண்டிருப்பார். இது நம்முடைய மரபில் உள்ளதுதான். நம்முடைய மரபு கூத்துக்களிலோ தெருக்கூத்துக்களிலோ பார்த்தீர்கள் என்றால் கதை என்னவோ வள்ளி திருமணம் சத்தியவான் சாவித்திரி கொண்டிருக்கும். நடுவிலே புதுஷுகன் புகுந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பேசிக் கொண்டிருப்பான். சமயத்தில் வள்ளி திருமணத்தில் இங்கிலீஷிலும் பேசும். அது நம்முடைய மரபில் உள்ளதுதான். அது வகையான ஒரு இலக்கிய வகமை. சரி, துண்டிச்சீட்டுக்கு தந்து விட்டார்கள். மார்க்க போல உங்களுக்கு தெரியும் தோழர்களே, இந்த உலகத்தை சுற்றி பார்த்து தான் பார்த்த பல்வேறு மனிதர்களையும் நாடுகளையும் பற்றி பல நூல்கள் எழுதியவன். அவன் சாகும் தருவாயில் மரணப்படுக்கையில் சொல்லிய வார்த்தை என்னவென்றால், நான் பார்த்ததில் இன்னும் பாதியை கூட எழுதி முடிக்கவில்லை. அதுபோல நான் தயாரித்து வந்த ஆதவன் படைப்புகள் என்ற முறையில் கால்வாசியை கூட நான் பேசி முடிக்கவில்லை. கடைசியாக ஒரே ஒரு ஆதவனின் கவிதையுடன் மிக அண்மை காலத்தில் எழுதப்பட்ட கவிதையை உங்களுக்கு வாசித்து காட்டி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். பறவை உதிர்த்து போயிருந்த இறகொன்றின் தனிமை நெஞ்சை அறுப்பதாய் நெக்குருகி நீங்கள் புலம்பியலும் வேளையில் குட்டி பொம்மையை பற்றி பிடித்திருக்கும் குழந்தையின் கையொன்று உங்களின் மடியில் விழுந்து துடிக்கிறது. இப்போது உங்களுக்கு 2 வாய்ப்புகள். சரமாரியான குண்டு வீச்சுகளினூடே
நீங்கள் அந்த குழந்தையின் எஞ்சிய உடலை இடிபாடுகளுக்கிடையே தேடியாக வேண்டும், அல்லது இருந்த இடத்தில் இருந்தபடியே விறகை பற்றிய கவலையில் குழந்தையை பற்றியதும் இருப்பதாய் நீண்ட விளக்க உரையாற்ற வேண்டும். கடந்த 50-60 வருடங்களாக தமிழ் இலக்கியம் பறவையில் இருந்து பிரித்த சில ஒன்றை அண்ணாந்து பார்த்தபடியே புலம்பலுடனும் பச்சாதாபத்துடன் இருக்கிற வேளையில அந்த இலக்கிய உலகத்தின் அடியிலே ஒரு துண்டிக்கப்பட்ட கை வந்து விழுகிறது. இப்பொழுது என்ன செய்ய போறீர்கள் என்று ஆதவன் கேள்வி எழுப்புகிறார். இந்த ஒரு சின்ன கவிதையில பாருங்க, போரின் மீதான வெறுப்பு, பாதிக்கப்பட்டவர் மீதான அக்கறை, இதை கண்டும் காணாமல் மீதான கோபம், எள்ளல் அனைத்தும் இந்த கவிதையிலே சத்தியமாக புரிந்திருக்கின்றன. இந்த அக்கறை, இந்த எதிர்ப்பு, இந்த கோபம், இந்த எள்ளல், இவைதான் ஆதவனின் படைப்புலம்.